இந்த மாதிரி சேது சொன்னதை எதுவுமே நம்ப முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்க ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி இன்னுமே இங்கே பாருங்க, இவன் எப்படி இருந்தாலும் பொய் தான் சொல்கிறான்றதை என்னால் இப்போ நிரூபிக்க முடியும். ஏன்னா இவ்வளோ நாளாக இவளுக்கு இந்த உண்மை தெரியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் கரெக்டாக இதுக்காக என் பையன் போஸுக்கு கல்யாணம் ஆகிற நேரமாக பார்த்து மணமேடையில் இந்த உண்மையை சொல்கிறதுக்காக இவளை இன்னைக்கு கூட்டிகிட்டு வரணும். இதிலிருந்தே தெரிய வேண்டாம் இவன் போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்ல உடனே ராஜாங்கமும், ஆமாம் ஈஸ்வரி கேட்குறதும் சரியாக தானே இருக்கும். முதல்ல இந்த பொண்ணுக்கு இந்த உண்மை தெரியும்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஏன்னா இந்த பொண்ணே இந்த உண்மையை அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லலைன்னு இப்போ தான் சொல்லிச்சு. நீ சொல்லு, உனக்கு எப்படி இந்த உண்மை தெரியும்னு சொல்ல சொல்ல உடனே சேதுவும், நான் உண்மையை சொல்கிறேன், ஆனால் இதை உங்களால் நம்ப முடியும்னு எனக்கு தோணலை. ஆனால் யார் நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படி இந்த உண்மையை நிரூபிக்கிறதுன்னு நான் தமிழ்ச்செல்விக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி தான் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நானும் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம குலதெய்வமே எனக்கு அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கு இந்த உண்மையை தெரியும், அதனால நீ போய் சித்தரையும் அவங்க பொண்ணையும் போய் பாரு, உனக்கு ஒரு வழி பிறக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் நேற்றே கிளம்பி சித்தரை பார்க்கறதுக்காக போயிட்டேன். ஆனால் அவங்க ஊரில் இல்லாததுனால அவங்களுக்காக காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு இங்கே வரேன்னு சொல்ல, ஆனால் இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அவ்வளோதான், பார்த்தீங்களா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. ஆனால் என்ன, உன்னை சேது நிரூபிச்சிட்டான். இதில் தனியாக தான் சேது சதி திட்டம் தீட்டியிருக்கான்னு நினச்சேன். இப்போ அவனே அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து தான் இந்த திட்டத்தை தீட்டன்னு ஒத்துக்கிட்டான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சேதுவும், நீங்கள் என்ன நம்புறீங்களா இல்லையான்னு ராஜாங்கத்துக்கிட்ட கேட்க, அதுக்கு ராஜாங்கமும், நம்புறதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, ஆதாரம் மட்டும்தான் முக்கியம். என்னமோ நான் வேணா நீ சொன்னதை நம்புறதாவே இருந்தாலும் எல்லாரும் அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் சேது தான் உண்மையை சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் சொன்னபடி சேதுவுக்கு 1 கோடி ரூபாய் பணத்தையும் தரப்போகிறேன். அதே நேரத்தில் சேதுவை இப்படி மணமேடையில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினதுக்காக நீயும் உன் பொண்டாட்டியும் சேதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது, ஆனால் சேதுவும் கொஞ்சம் கூட பயப்படாமல் என்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பேக்கில் வச்சுருந்தா ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த விஷப்பூச்சியை காட்டுறாங்க. அந்த பூச்சியை பார்த்ததும் மண்டபத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் பயத்தில் நடுங்க ஆரம்பிக்க, ஈஸ்வரியும் அதே மாதிரி தான் நடுங்குறாங்க. ஆனால் சேது அந்த பாட்டிலோடு போயிட்டு போஸ்கிட்ட உண்மையை சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போஸோ, இல்லை நிஜமாவே நான் தான் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தேன்னு கடைசி வரைக்கும் அவங்க உண்மையை சொல்ல மறுக்க, உடனே யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி சேது அந்த விஷப்பூச்சியை போஸ் மேலே போட்டுடுறாங்க. ஏன் அந்த பூச்சி போஸை கடிச்சது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஈஸ்வரியும் கடிச்சிட்டு அங்கே எரிஞ்சிட்டு இருந்த குண்டத்தில் விழுந்து இறந்து போயிடுது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காக ஈஸ்வரியும் போஸும் அந்த விஷக்கடி பூச்சோட வழியை தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுவோ, இங்கே பாரு போஸ், இப்போ நீ உண்மையை சொன்னனா சித்தர்கிட்ட இருக்க அந்த மாற்று மருந்தை உங்ககிட்ட கொடுத்து உன்னோட உயிரை காப்பாற்ற முடியும், அப்படி இல்லைனா உனக்கு எந்த மாற்று மருந்தும் கிடைக்காதுன்னு சொல்ல. ஆனால் அப்போ கூட போஸ் உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல. ஆனால் ஈஸ்வரி தான் உயிர் பயத்தில் அந்த பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், போஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு, நான் உண்மையை சொல்கிறேன், உண்மையாகவே சேது சொன்னது தான் நிஜம். போஸ் நிஜமாவே தமிழ்ச்செல்வி அடித்து போட்டுட்டு தான் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தான், அதை என்கிட்டயே அவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, போஸையுமே சொல்ல சொல்லி மிரட்டிடுறாங்க. அதனால் போஸுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் சித்தர் அந்த பூச்சி ஒன்றும் விஷப்பூச்சி கிடையாது, அதில் விஷமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட வாயையுமே அடைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேது ராஜாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு தப்பால் ஆளை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜாங்கமும் செம்ம கோவத்தோட போஸையும் ஈஸ்வரியையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ ராஜாங்கம் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க? தப்பு பண்ணி தன்னை ஏமாற்ற நினச்ச போஸுக்கும் ஈஸ்வரிக்கும் ராஜாங்கம் தரமான தண்டனையை கொடுப்பாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?